முதியோருக்கான அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் தொடக்கி வைத்த நிலையில் தற்போது அவர்களோடு அங்கு கேரம் போர்டு விளையாடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நேரலையில் அதனை பார்க்கலாம். முதியோர் பராமரிப்புக்கான அன்புச்சோலை திட்டம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதியவர்களோடு சேர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரம் போர்டு விளையாடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் 10 இடங்களில் இந்த அன்புச்சோலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. முதியோர் பராமரிப்புக்கான அன்புச்சோலை திட்டத்தை திருச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். முதியோரின் நல்வாழ்வுக்காகவும் நலவாரியத்துக்காகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படக்கூடிய நிலையில் அன்புச்சோலை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் தற்போது முதியோர்களுடன் கேரம் போர்டு விளையாடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், அன்புச்சோலை திட்டத்தை தொடக்கி வச்ச முதலமைச்சர் தற்போது அவர்களோடு சேர்ந்து கேரம் போர்டு விளையாடக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருச்சி சென்றிருக்கிறார். திருச்சி, புதுக்கோட்டை என 2 மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சென்றிருக்கிறார். இந்நிலையில் திருச்சியில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்தும் விதமாக முதியோர் மனமகிழ் மன மையம் என்ற அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த திட்டமானது துவங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் அன்புச்சோலை திட்டம் தற்போது துவக்கப்பட்டுள்ளது. அதாவது 10 கோடி மூத்த குடிமக்களுடைய நல்வாழ்வை மேம்படுத்தும் வகையில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 25 புதிய தமிழகம் முழுக்க முதியோர் மனமகிழ் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த அன்புச்சோலை மையத்தின் கீழ் வீடுகளில் உள்ள முதியோர்கள் மனம் சோர்வடையாமலும் ஊக்கம் பெறவும் இந்த திட்டம் பயன்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதியோர் ஓய்வூதிய காலத்தில், குறிப்பாக ஓய்வு காலத்தில் அவர்கள் எந்த விதத்திலும் சிரமப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் கூடி மகிழ்ந்து பேசுவதற்காக ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு முதியோர்களுடைய மேம்படும் வகையில் அன்புச்சோலை என்று அதற்கு பெயரிடப்பட்டு தமிழகம் முழுக்க 25 அன்புச்சோலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திருச்சியின் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். 10 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிறைய இடங்களில் பெற்றோரை கைவிட்ட, அதாவது இந்த பெற்றோர்களை கைவிட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். எனவே அந்த பெற்றோர்கள் எல்லாம் கண்டறிந்து தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களை இந்த அன்புச்சோலையில் வைத்து பராமரிப்பது, மேலும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து தருவது என தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு தற்போது திருச்சியில் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.